நான் போய் பேக்கு கொடுத்துட்றேன். சார் அது வந்து சொல்லுங்க. கார்த்திக் சார் இந்த பேக்ல லெட்டரும் கிஃப்டும் வச்சிருக்காங்க. இதை அவங்கள பார்க்க சொல்லணுமா? எனக்கு இந்த பொண்ணு பேக்ல கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புறான். சரி மணி கொடுங்க, நான் சொல்லிடுறேன். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். ஓகே மணி. இதை வேற நான் தான் கொண்டு அவள்கிட்ட கொடுக்கணுமா? சும்மாவே ஆடு ஆடுன்னு ஆடுவாளுங்க. இன்னைக்கு ஓணாம் பண்டிகை எங்க கடந்து ஆடிட்டு கிடக்காளுங்களோ தெரியல. அவளுக்கு எங்க போய் நான் தேடுறது? ஏ பவி, இந்த ட்ரெஸ்ல நம்ம எல்லாரும் அழகா இருக்கலாடி, ஒரு செல்ஃபி எடுத்துருவோமா? வேண்டாம் சோனி, இப்போதைக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்ணுவோம். வீட்டுக்கு கிளம்பும் முச்சில எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துருவோம். ஏ அபி, அதுக்குள்ள நம்ம மேக்கப் எல்லாம் கலந்து நம்ம சுய உருவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிராதா? நம்ம அழகா இருக்க முச்சில ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை. ஆமா, சோனி சொல்றது உண்மைதான். நம்மள இந்த மாதிரி ட்ரெஸ் போடாட்டி நம்மளெல்லாம் பார்க்க ஆகுமா? நீங்களாம் ஜாலியா இருக்கீங்க ஓணம் பண்டிகை செலிப்ரேஷன்ல. ஆனா எனக்கு என்னன்னா என் பேக் தொலைஞ்சது அமுடுமா என்னன்னு பயமா இருக்குடி. நீ பயப்படுற, பயந்த மாதிரி வேற நடிக்கிற. ஏண்டி நான் அதை நம்பணுமா? உனக்கு தான் புதுசா ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்க. என்னடி அவர்தான் உன் பேக்க 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு தரேன்னு வேற சொல்லியிருக்காரு. நீ பயந்த மாதிரி என் காதுல பூவை சுத்துற, அதை நான் நம்பணும். போடி சோனி, பையா பேசு, இவங்களுக்குலாம் கேட்டா போகுது. அதெல்லாம் கேட்டுட்டு போ மாதிரி. இது வாலிப வயசு தானே, என்ஜாய் என்ஜாய் பண்ணு. இங்க பாருடா, 5 கேரளா குட்டிகள் இங்க நிக்குது வரிசையா. ஏய், இவளுக்குலாம் நம்ம டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களாடா. இவ்வளவு நாளும் பேய்கள் மாதிரி இருந்தாளுங்க. இன்னைக்கு கேரளா சேரியில கேரளா குட்டிகள் மாதிரி அப்படியே அட்டகாசமா இருக்கு நிக்காளுங்க. அவளுகளை பாருங்கடா, முன்னழகுல சமந்தா மாதிரியும் பின்னழகுல நமிதா மாதிரியும் போஸ் கொடுத்துட்டு நிக்கிற. பாக்குறதுக்கே அப்படி பரவசமா இருக்குடா. டேய், அவளுகளை எதையாச்சும் சொல்லி கலாய்ப்போண்டா. எனக்கு அவளுகளை கலாய்க்கணும் போல இருக்குடா. நமக்கு வேலையா வெட்டி அப்படி கலாய்ப்போண்டா. வாடா, கலாய்ச்சிட்டா போச்சு. ஏண்டி இங்க பாருங்கடி, அங்கேயே பார்த்து போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, எங்கேயும் பாருங்கடி. எவன்டா மாங்க மாட்டே, நாங்க போய் கொண்டாடிக்கிட்டு போது எங்களை டிஸ்டர்ப் பண்றது? நான் தான் ராஜேஷ். டேய் ராஜேஷ் பூஜேஷன் போங்கடா, பொம்பளை பிள்ளைல இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? டேய் 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 ராஜேஷ், இங்க பாருடா, நம்ம டிபார்ட்மெண்ட் பையங்கிலி நம்மளையே திட்டுது. ஐயோ ஐயோ, எனக்கு பயமா இருக்குடி. உங்க 5 பேர் கண்ணையும் பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. கொஞ்சம் முறைக்காதங்கடி. இந்த பாருங்கடா, தேவையில்லாம வந்து நக்கல் பண்ணாதீங்க. இப்ப நாங்க நல்ல மூடுல இருக்கோம், அப்புறம் என்ன பண்ணுவோன்னு தெரியாது. ஏய் வாங்கடி வாங்கடி, நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்போம். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய் வாங்கடி. சோனி, பம்பு பண்ணாதடி. எங்க போனாலும் நமக்குன்னு வருவானுங்க போல. ஏய், இங்க பாருடா ராஜேஷ், இதுகள முன்னழகுல முதவி பின்னழகுல பிசாசு அதுங்க மாதிரி இருந்துகிட்டு இதுங்க பேசுற பேச்சே பாருங்க. இந்த பாருங்கடா, பேசாம பேருங்க. அனாவசியமா வம்பிழுத்துட்டு கிடக்காதங்க. இல்ல அடிக்கிற அடியில வாக்குல பல்லு இருக்காது. என்ன இவளுங்க அழகி போட்டிக்கு போன மாதிரி அப்படி லைனா நின்று போஸ்ட் கொடுக்கலுங்க. அப்புறம் இவனுக்கு கலாய்க்க தான் செய்வானுங்க. என்னடி இவ்வளவு கலாய்க்கிறோம், ஒரு அசையாம அப்படியே சிலை மாதிரி நிக்கிறிய. நீங்க செஞ்சு வச்ச சிலையா இல்ல செதுக்கி வச்ச சிலையா? டே ராஜேஷ் ராஜேஷ், அவளுங்களை பாரு, கோபம் வருது கோபம் வருது. அந்த 2வது நிக்கிற அழகிக்கு கோபம் வருதுடா. ஏய் தினேஷ், ராஜேஷ், உங்களுக்கு இங்க என்னடா வேலை? எவன்டா அது கிளுகிளுப்பான நேரத்துல டிஸ்டர்ப் பண்றது? ஏய், ஏன்டா அந்த பொண்ணுங்க கிட்ட இப்படி பேசுறீங்க? அவங்க எல்லாம் உங்க அக்கா தங்கச்சி மாதிரி, அவங்ககிட்ட எல்லாம் அப்படி கலாய்க்க கூடாது. டேய் இதோ பாருடா சார. சாருக்கு மட்டும் இந்த காலேஜ்ல இருக்க பொண்ணுங்க ஃபுல்லா ஹீரோனியா, நமக்கும் அக்கா தங்கச்சா. அவர் சொல்ற நியாயத்தை பாருடா. ஏய், நீமெல்லாம் இப்படி பேசுனீங்களா பாய் எல்லாம் பேத்துருவேன்டா. ஏய், உங்க மேல ஆல்ரெடி கேர்ள்ஸ் கிட்ட ராகிங் பண்றேன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்னொரு தடவை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு, கரஸ்பாண்ட் சொல்லி உங்களுக்கு காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். சாரி சார், எருமை இப்படி பண்ண மாட்டேன். டேய், எல்லாம் ஒன்னாலதான்டா. பாடா போலாம். ஆமா, இவர் ஆளுக்கே கல்யாணம் ஆக போகுது, அதையே இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல அடுத்த பொண்ணுங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க கிளாஸ்க்கு போகாம? சார், ஓணாம் பண்டிகை கொண்டாடுறோம். ஓணாம் பண்டிகை கொண்டாடுறீங்களோ ஓந்தான பிடிக்கிறீங்களோ, டக்குன்னு கொண்டாடிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இப்படி லைன் கட்டி நின்றுட்டு இருக்கிய? ஏ அபி, நீ பெரிய பொண்ணு தானே, இவளுக்கு தான் அறிவு கட்டு போய் இருக்காளுங்க. நீ அவளுக்கு டக்குன்னு கூட்டு போக வேண்டியதானே. சார் அது வந்து இன்னைக்கு ஒரு நாளும் தானே சார் ஓணம் பண்டிகை கொண்டாட முடியும். அதான் கொஞ்ச நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு நின்றுகிட்டு இருக்கோம் சார். என்ஜாய் பண்ணலாம் அபி. 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணலாம். உங்களை 7 மணி நேரம் நான் தேடுறேன், கிளாஸ்ல காணும். 7 மணி நேரமா என்ஜாய் பண்றிய?
அப்ப சார் உங்களுக்கு வேலையே இல்லையா? எங்களை தேடிக்கிட்டே இருந்தா உங்க வேலையா? யாரது? ஓ, இந்த ஆந்த கண்ணியா? வாடி, முன்னாடி வாடி. நீ தான் இந்த கேங்குக்கே தலைவியோ? என்னன்னாலும் உங்ககிட்ட வர முடியாது. எதுனாலும் அங்க இருந்தே சொல்லுங்க. ஓ, நீ தான் இந்த கேங்குக்கு தலைவி போல இருக்கு. மத்தவங்களெல்லாம் பார்த்தா நல்ல பொண்ணுங்க மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தா தாண்டி ஒரு மார்க்கமா இருக்கு. அப்படி என்கிட்ட என்ன மார்க்கத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்க? சொல்லுங்க பாப்போம். ஏ சோனி, சார்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? சரி சார், நாங்கள் கிளம்புறோம். ஆமா, இவர் பெரிய சார் மாதிரி பேசாரு. எப்பவுமே டென்ஷனோடயே சுத்திட்டு கிடப்பாரு போல இருக்கு. வாடி சோனி, போயிடுவோம். எப்ப பார்த்தாலும் உனக்கு அவங்க கூட சண்டை போடுறதே வேலையா போச்சு. வா போலாம். சோனி, பூமாரி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. பேர்லாம் தெரியுது. சோனியும் பூமாரி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்தாம்மா பூமாரி, உன் மிஸ்ஸான பேக் கிடைச்சிருச்சான். கார்த்திக் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். சார், அவரு வரலையோ? எவரு வரலன்னு கேக்கீங்க? அதான் அந்த போலீஸ் சார். உங்க அவருதான் இந்த பேக்கை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அந்த பேக்குக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வச்சிருக்காராம். அதை நீங்க ஓபன் பண்ணி பார்க்கணுமா? பாக்குறீங்களா? போங்க சார், நான் வீட்டுக்கு போய் பாக்குறேன். ஏண்டி, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடக்கு? யாரு யாருக்கு கொடுக்கறது? பூமாரி, அந்த ஆந்த கண்ணி கூட நீ சேராத. அவட்ட இருந்து எப்பவுமே ஒரு 4 அடி தள்ளியே இரு. என்ன சார், என் கண்ணு மட்டும் தான் ஆண்ட கண்ணா? உங்க கண்ணு பெரிய அஜித் கண்ணா? உங்க கண்ணுனா ஆண்ட கண்ணு மாதிரி தான் இருக்கு. இந்த பாருடி, உனக்கு இந்த வாய் தாண்டி, இந்த வாய் இல்லாட்டி உன நாய் கூட மதிக்காது. என்ன நாய் தான் என்ன மதிக்காது, உங்களை பேய் கூட மதிக்காது. போடி ஆந்த கண்ணி, வாயை உடைச்சிருவேன். போடா, உன் மூக்க உடைச்சிருவேன். வந்தேன்னு வச்சுக்கோ கிட்ட. வாங்க வாங்க, வந்து என்ன பண்றீங்கன்னு பாப்போம். மூஞ்ச பாரு, எப்பவும் வரப்பா வீரப்பன் மாதிரி மூஞ்ச வச்சு தலையிறது. அப்படித்தாண்டி என் மூஞ்சி எப்பவும் இருக்கும். உனக்கு என்னடி? ஆமா, நான் ஏன் உங்க மூஞ்ச பார்க்க போறேன்? எவ உங்களை கெட்டி சாவுறாளோ அவ தான உங்க மூஞ்ச பார்க்கணும். நீ என் மூஞ்ச பார்க்கணும். நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ண போறா? எனக்குன்னு ஒரு தேவதை வருவா. அவ என் மூஞ்ச பாப்பா. நீ உன் வேலையை பாரு. பாப்பா பாப்பா, எவ வந்து பார்க்க போறா? நான் பார்க்க தானே போறேன் உங்க மூஞ்ச. ஏய் நிறுத்துங்கடி, எவ்வளவு நேரம் தாண்டி சண்டை போடுவீங்க? நீங்க சண்டை போட்டு என் காதுல இருந்து ரத்தம் வருதுடி. ஐயோ கடவுளே, இவ கூட சண்டை போட்டதுல என் டைம் தான் வேஸ்டா போகுது. குமாரி, இந்த உன் பேக்க படி, நான் கிளம்புறேன். அவர் பாவண்டி, திட்டாதடி. நம்மளுக்காக அந்த பசங்க கிட்ட சண்டை எல்லாம் போட்டாரு. என் பேக் எல்லாம் வேற வாங்கி தந்திருக்காரு. அவர் திட்டாரடி. எனக்கும் தெரியுதுடி, அவர் கூட சண்டை போடக்கூடாதுன்னு நானும் அவர் பாக்குறப்பெல்லாம் நினைக்கிறேன்டி. ஆனா என்னமோ தெரியல, அவர் மூஞ்ச பார்த்தோன்னே எனக்கு கோவம் என்ன அறியாமலே வருதுடி. நல்லா கோவம் வரும். இந்த கோவம் உங்க 2 பேத்தையும் எங்க கொண்டு போய் விட போதோ தெரியலையே.